அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆம், நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய ஆலோசனைகளுக்கும் கவுன்சிலிங்குக்கும் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். நேரடியாக உங்களுக்காக இலவசமாக தேவை சேவையில் ஜெபத்திலும் ஆலோசனைகளும் வேத விளக்கங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் அன்பானவர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஒரு தடவை தயவாக சப்ஸ்கிரைப் செய்யவும். தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, உம்முடைய கண்களில் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் உணர்ந்து அவைகளின்படி செயலாற்ற எங்களுக்கு கிருபை கொடும். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்கள், வேத பாடமாக எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகமும் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாக்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அம்மன்பானவர்களே, சென்ற வாரம் இதே வேத பகுதியில் இருந்து பேழை என்பது திருச்சபை, எவ்விதம் திருச்சபை இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலும் அந்த பேழை என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பம் எவ்விதம் இருக்க வேண்டும்? நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி என்று அழகாக எபிரேய ஆசிரியர் அதை தெளிவாக உமக்கு விளக்கி இருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு நோவா பேழையை உண்டு பண்ணுகிறார் குடும்பத்தை ரட்சிக்கும்படி. இங்கு குடும்பத்தின் தலைவன், கணவன் என்று அழைக்கப்படுகின்றவன் ஒரு ஆசாரியனாக, ஒரு குருவானவராக செயல்பட வேண்டும் என்பதை இங்கு உமக்கு வலியுறுத்தி விளக்கி இருக்கின்றது. ஆண்பன்மானவர்களே, குடும்பத்தின் தலைவன் குடும்பத்தின் காக்கின்றவனாக அங்கே இருக்க வேண்டும். குடும்பத்தின் தன்மானங்களை காக்கின்றவனாக, குடும்பத்துக்கு ஒரு தூணாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கும் பொழுது யோசேப்பு அங்கு தன் மனைவிக்கு களங்கம் வரக்கூடாது என்று அவன் அமைதியாக இருக்கின்றான். ஆம், இன்று அவ்விதமாக குடும்பத்தை, மனைவியை, பிள்ளைகளை பாதுகாக்கின்ற கணவன்மார், குடும்பத் தலைவன் தான் இறைவன் உருவாக்கி இருக்கின்றார். அன்பானவர்களே, ஆனால் இன்றைய குடும்பத் தலைவர்கள் நாங்கள் எங்கள் சுய இச்சையிலும் சுய போக்கிலும் நான் என்ற சுயநலத்திலும் இன்று வாழ்ந்து கொண்டு குடும்பத்தை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். எத்தனை ஆண்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இறைவனால் தந்த அந்த கொடை, நாங்கள் குடும்பத்திற்கு குருவானவர்கள், குடும்பத்துக்கு தலைவர்கள், குடும்பத்துக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் என்பதை அங்கு தெளிவாக எடுத்து விளக்கி இருக்கின்றது. நாங்கள் சரியான வழியில் எங்கள் குடும்பத்தை நாங்கள் வழி நடத்தி கொண்டு செல்கின்றோமா? குடும்பத் தலைவர்கள் அங்கு பார்க்கும் பொழுது கொரிந்தியர் நிருபத்திலும் அங்கு தந்தையும் மகனும் தவறான ஒரு இடத்திற்கு செல்கின்றார்கள். தந்தையை பார்த்து மகன் செல்கின்றான். தந்தை மதுக்கடைக்கு செல்கின்றார். திரும்பி பார்க்கும் பொழுது பச்சை குழந்தை பின்னால் நிற்கின்றது. என்ன? அப்பாவின் கால் தடங்களை பார்த்து அந்த குழந்தை நடந்து தத்தி தத்தி நடந்து வருகின்றது. நாளை அந்த பிள்ளையும் அந்த மதுக்கடைக்குத்தான் செல்லும். சற்று தலைவர்கள், குடும்ப கணவன்மார்கள் நாங்கள் ஜாக்கிரதையாக
இருக்க அழைக்கப்படுகின்றோம். எங்களுக்கு இறைவனால் தந்த உத்தரவாதம். அன்று ஆதாம் அதை தவறி விட்டான். ஆம், அவன் தூங்கினான். இறைவனால் தனக்கு தரப்பட்ட அந்த பொறுப்பை விட்டான். இன்று நாங்களும் அதே வண்ணம் செய்கின்றோம். ஆதாமை குறை கூறுகின்றோம். அவன் பாதுகாக்க வேண்டும். எதிரிகள் அங்கு சர்ப்பங்களும் வேறு விஷ ஜந்துக்களும் அங்கு தோட்டத்துக்குள் வர கூடாது என்று பாதுகாக்க இருக்க வேண்டியவன் சிறிது வேலியில் ஓட்டை வந்த பொழுது அவன் தூங்கினான். சோம்பல் உள்ளவனாயிருந்தான். அந்தோ சர்ப்பம் வந்தது. மனுக்குலம் அனைத்துக்கும் சாபம் வந்து விட்டது. இன்று தந்தையாகிய நாங்கள் சரியாக நடக்காமல் இருக்கும் பொழுது எங்கள் சந்ததி அங்கு அழிவின் பாதையில் செல்லும். அதே பாதையில் செல்லும் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அன்பானவர்களே, இதை நான் எழுதிய தத்துவ ஞான புத்தகத்தில் எழுதியிருக்கின்றேன். எவ்விதமாக குடும்பம் இருக்கின்றதோ அதே வண்ணம் அது தொடரும் என்பதை விளக்கி எழுதியிருக்கின்றேன். அன்பானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழில் அன்பு என்று கூறுகின்றோம். மிகுதி போனால் காதல் என்கின்றோம். இதைவிட வேறு வார்த்தைகள் இல்லை. ஆனால் கிரேக்க பதத்தில் இங்கு அகாப்பே அன்பு என்று இருக்கின்றது. தன்னலமற்ற அன்பு, இறைவன் தரும் அன்பு. அடுத்ததாக கூறப்படுகின்றது ஸ்டோஜ் லவ், அதாவது குடும்ப உறவு, குடும்ப ஐக்கியம் இன்று இருக்கின்றதா? அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஈரோஸ் லவ். இந்த ஈரோஸ் லவ் என்பது உடல் பசியை போர்க்கும் அன்பு, அதாவது மாம்சம் சம்பந்தப்பட்ட அன்பு. இன்று எத்தனையோ கணவனுக்கு மனைவிக்கு இந்த அன்புதான் இருக்கின்றது, ஈரோஸ் அன்புதான் இருக்கின்றது. கணவனில் உண்மையான பாசம் இல்லை, உண்மையான அன்பில்லை, மனைவியில் உண்மையான பாசம் இல்லை. அவர்களிலிருந்து எதை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதைத்தான் பார்க்கின்றார்கள். மனைவியை ஒரு அடிமையைப் போல நடத்துகின்றார்கள், கணவனை அடிமையைப் போல நடத்துகின்றார்கள். இது அல்ல இறைவன் உருவாக்கிய குடும்பம். இது ஈரோஸ் லவ்வாக சுயநலப் போக்கில் அவர்களிலிருந்து எதை எடுக்கலாம் என்ற அன்புதான் இன்று கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட இருக்கின்றது. அன்பானவர்களே, சற்று ஜாக்கிரதையாயிருக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். குடும்ப அன்பின் உறவு, அகாப்பே லவ், இறைவனின் தன்னலமற்ற அன்பு உமக்கு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இதைத்தான் அழகாக எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது. புருஷர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், கிறிஸ்து சபையை நேசித்ததைப் போல. கணவன்மார்களே, உங்கள் சபையில் உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். மனைவி என்பது சபை. ஆம், இன்று கணவன்மார் மனைவியில் அன்புடன் இருக்கின்றோமா? அல்லது எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு பொருளாக, ஜட பொருளாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோமோ? அதே வண்ணம் மனைவிமார்களும் கணவனை தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஜட பொருளாக இன்று பார்த்து கொண்டு இருக்கின்றார்களா? சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இன்று நோவா அந்த குடும்ப அன்பில் அவர் திளைத்தவராக இருக்கின்றார். மேலும் நாங்கள் பார்க்கும் பொழுது சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். இங்கு நோவா பேழையை கட்டும் பொழுது, இது முக்கியமான ஒரு பதம். அங்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது. அவருக்கு 500 வயது என்று கூறப்படுகின்றது. ஆதியாகமம் 5:32 பேழையை கட்ட ஆரம்பித்த பொழுது 500 வயது. பேர்ந்து பார்க்கின்றோம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவருக்கு 600 வயது. அப்படியானால் 100 வருடங்கள் இந்த பேழை கட்டப்பட்டது. 100 வருடங்கள் தேவனுடைய சத்தியங்களை அழிவு வரப்போகின்றது என்று மக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். அதற்கு உடந்தையாக அவருடைய பிள்ளைகளும் அங்கு அவருக்கு உதவி செய்கின்றார்கள். பேழையை கட்டும் பொழுதும் அதே சிந்தனை, பேழைக்குள் பிரவேசிக்கும் பொழுதும் ஒரே தரிசனத்துடன் செல்கின்றார்கள். தந்தையின் தரிசனம் பிள்ளைகளுக்குள் இருக்கின்றது. அவர்கள் அங்கு வருகின்றார்கள். அன்பானவர்கள், ஒரே தரிசனம். இன்று ஊழியக்காரர்களின் குடும்பத்தை பற்றி பார்க்கின்றேன். அந்த தரிசனத்துடன் இருக்கின்றார்களா? திருமணம் செய்யும் முன்பு
நான் ஊழியக்காரனாகத்தான் வர வேண்டும் என்று என்னுடைய வாஞ்சை, ஊழியக்காரியாகத்தான் வர வேண்டும் என்று வாஞ்சை, ஊழியக்காரனை திருமணம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை. அதனால் தான் உங்களை திருமணம் செய்கின்றேன். ஆனால் அந்த ஊழியத்திற்கே தடையாக எத்தனை மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், கணவன்மார் இருக்கின்றார்கள். மனைவியின் ஊழியத்துக்கு தடையாக எத்தனை கணவன்மார் இருக்கிறார்கள். நீ பெண் அங்கு செல்ல முடியாது, நீ பிரசங்கம். எத்தனை கணவன்மார் மனைவியின் ஊழியத்துக்கு தடையாக இருக்கின்றார்கள். எத்தனை மனைவிமார் கணவனின் ஊழிய தரிசனங்களுக்கு தடையாக இருக்கின்றார்கள். அதை அங்கு ஜான் வெஸ்லி, அங்கு மெதடிஸ்த திருச்சபை உருவாக்கியுடைய மனைவி ஊழியத்துக்கு தடையாக இருந்தால் அத்தனையும் மீறி அவர் தேவ வல்லமையாய் தேவன் அவரை பயன்படுத்தினார். அன்பானவர்களே, இன்று எத்தனை குடும்பத்தில் பிள்ளைகள், மனைவிமார், கணவன்மார் ஊழியத்தின் பாதையில் ஒத்தாசையாக இருக்கின்றார்கள். நீங்கள் ஒத்தாசையாக இல்லாமல் விட்டாலும் பரவாயில்லை, தடையாக எத்தனை பேர் இருக்கின்றீர்கள் என் அன்பு சகோதரர்களே. இன்று எத்தனை ஊழியங்கள் தடைப்படுகின்றன, திருச்சபைகள் உடைக்கப்படுகின்றன. ஊழியக்காரனின் துணையாறினால், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவர்களுக்கு அந்த தரிசனம் இல்லை. வியாபார போக்கில் இன்று ஊழியம் சென்று கொண்டிருக்கின்றது. தந்தை ஆரம்பித்த ஊழியம் மகன் தொடர்கின்றார். ஆனால் அந்த தந்தையின் தரிசனம் இல்லை. அது ஒரு வியாபார ஸ்தலமாக, ஒரு ஸ்தாபனமாக இயங்குகின்றதொழிய பரலோக தரிசனத்துடன், தேவ சித்தத்துடன், தேவ தரிசனத்துடன், தந்தையின் தரிசனத்துடன் இன்று பிள்ளைகள் என்று தொடர்வது இல்லை. அது ஒரு தொழிற்சாலையாக சென்று கொண்டிருக்கின்றது. எத்தனை வேதனையாக இருக்கின்றது. சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே. ஆம், அன்று நோவாவின் தரிசனத்தை பிள்ளைகள் வந்தார்கள். இன்று நாங்கள் நோவாவின் சந்ததியாக இருக்கின்றோம். இன்று ஊழியக்காரன் குடும்பங்கள் எவ்விதம் இருக்கின்றது? குடும்ப ஜெபங்கள் இருக்கின்றதா அன்பானவர்களே? ஏனோ தானோ ஒன்று கணவனுக்கு எதிராக கதைப்பதை அங்கு தவறு என்று கூறும் மனைவிகள், மனைவி கூறுவதை தவறு என்று கூறும் கணவன்கள். இன்று குடும்பம் உடைக்கப்படுகின்றது. அதை பார்த்த பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை. அவர்களும் அதே வழியில் செல்கின்றார்கள். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். சிந்திக்க வேண்டும். அது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது திருச்சபைக்கு ஒத்தது. இன்று அன்பு கணவன்மார்களே, அன்பு மனைவிமார்களே, பிள்ளைகளே, குடும்ப ஒற்றுமை முக்கியம். அதைத்தான் அழகாக அங்கு கூறப்படுகின்றது. கிரேக்க பதத்தில் குடும்ப ஐக்கியம், குடும்ப அன்பு என்பதை அங்கு தெளிவாக உமக்கு எடுத்து கூறுகின்றது. அதை ஸ்டோஜ், STORGE என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றது. ஸ்டோஜ், அது தமிழில் இல்லை. குடும்ப உறவு, குடும்ப அன்பு, குடும்ப பிணைப்பு. ஆம், இன்று நமக்குள் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டுவது அல்ல குடும்பம். ஒருவரை ஒருவர் தாங்குவது குடும்பம். நோவாவின் குடும்பத்தை இறைவன் ஒன்றாக்கினார். இன்று நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவ குடும்பங்கள், திருச்சபை. உமக்குள் உயர்வு தாழ்வுகள் இருக்கிறதா? அது தவறு. அனைவரும் ஒரு தந்தையாகிய இயேசுவின் சபைக்குள் ஒன்று. அதை அங்கு அழகாக எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது. நாங்கள் குடும்பம் ஒரு சபை. எங்களுக்குள் சாட்சி வேண்டும். ஊர் உலகம் முழுவதும் நாங்கள் சென்று பிரசங்கம் செய்யலாம். குடும்பத்தில் தலைவன், பிரசங்கி, ஊழியக்காரன் சரியாக இருக்கின்றானா? சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பம் தேவனால் உருவாக்கப்பட்டது. அந்த தரிசனம், தேவ தரிசனம், தந்தையின் தரிசனம் வாழையடி வாழையாக தொடர வேண்டும். வியாபாரம் அல்ல, ஊழியங்கள். அது நோவாவின் ஊழியம் வேலை. அத்திருச்சபை குடும்பம் நாமும் தொடர வேண்டும். சிந்திப்போம், குடும்ப ஜெபத்தை ஆரம்பிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென்.